ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நிலக்கடலையில் ஒரு பர்பி செய்கிறது எப்படின்னு சொல்லி பார்க்கலாம். என்னுடைய சேனல் இப்போ தான் முதல் முறையாக பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு எப்படி இது மாதிரி செய்கிறதுங்கிறது தெரிய வரும். இந்த ஒரு டம்ளருக்கு நான் இப்போ வந்து அரை டம்ளர் வெல்லம், பொடிச்ச வெல்லம் எடுத்து வச்சுருக்கேன். ஆர்கானிக், கல் மண் இல்லாத சுத்தமான வெல்லம் தான். இப்போ இந்த நிலக்கடலையை வந்து கடையில் வாங்கினது நல்லா வறுத்த நிலக்கடலை தான், இருந்தாலும் கொஞ்சம் லேசாக இது மாதிரி கடாயில் போட்டு ஒரே ஒரு நிமிஷம் மட்டும் நல்லா சூடு பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு அரை டீஸ்பூன் சுக்கு பொடி போடணும். வெல்லம் போடுறதுனால சுக்கு பொடி கொஞ்சம் போட்டுவிட்டா எங்களுக்கு வாய் புண்ணாகாமல் இருக்கும். இந்த எலுமிச்சம்பழம் ஒரு அரை டீஸ்பூன் பிழிஞ்சு விடுவேன். ஒரு தட்டில் வந்து நான் பர்ஃபி மாதிரி செய்கிறதுனால ஒரு சின்ன தட்டில் நெய் தடவி எடுத்து வச்சுக்க போகிறேன். பொடிச்ச வெல்லத்தை இது மாதிரி ஒரு கடாயில் போட்டுக்கலாம். அரைகிறதுக்கு ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு ஊற்றிருக்கேன். பாருங்க, வெல்லம் கொதிக்கிறப்ப ஒரு 1/4 டீஸ்பூன் சுக்கு பொடி ஆட் பண்ணிக்கலாம். வாய் வந்து புண்ணாகாமல் இருக்கும். ஒரு சிலருக்கு வெல்லம் போட்ட பொருட்கள் சாப்பிட்டா நாக்கில் கொப்பளை மாதிரி வந்துடும். இந்த சுக்கு பொடி போட்டிங்கன்னா உங்களுக்கு அது மாதிரி வராது. பாகு நல்லா கொதித்து நல்லா சுண்டிடுச்சு. இப்போ நாங்கள் செக் பண்ணிக்கலாம் பாகு பதம். இன்னும் ரெடி ஆகலை. இது தக்காளி பதம்னு சொல்லுவோம். இது மாதிரி கொஞ்சம் சாஃப்டாக இருந்தால் தக்காளி பதம். இன்னும் கொஞ்சம் பாகு நல்லா ஆகட்டும். தங்கு பதம் வரணும் எங்களுக்கு. ஓங்கி அடித்தா டங்குன்னு கல் மாதிரி ரவுண்டு பாகு வந்து உருட்டுறதுக்கு நல்லா உருண்டையாக வந்து டங்குன்னு சவுண்டு வரணும். தக்காளி பதம் இருந்தால் சவுண்டு வராது. இதில் தேவைப்பட்டால் நீங்கள் ஏலக்காய் பவுடர் போட்டுக்கலாம். நான் ஏலக்காய் பவுடர்லாம் போடலை. இதில் ஒரு சிலர் ஆட் பண்ணுவாங்க. இப்போ இதை செக் பண்ணிக்கலாம். பாருங்க, நல்லா கெட்டி ஆயிடுச்சு. இப்போ ஓங்கி அடித்தா டங்குன்னு சவுண்டு வரும். கேட்குதுங்களா? இது தாங்க பாகு பதம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இதில் கொஞ்சமாக இந்த எலுமிச்சம்பழம் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு, அவ்வளோதான் போதுங்க. அதுக்கு மேலே வேண்டியதில்லை. இதுக்கு மேலே பாவு வந்து எங்களுக்கு கெட்டியும் ஆகாது. எலுமிச்சம்பழம் போட்டுட்டா கெட்டி ஆகாமல் இப்படி இதே பக்குவத்தில் இருக்கும். கிறிஸ்டலைஸ் ஆகாமையும் இருக்கும். இப்போ இதில் வந்து நாங்கள் இந்த நிலக்கடலையை ஆட் பண்ணிக்கலாம். நிலக்கடலை மட்டும் இல்லை, நீங்கள் வேறு எந்த நட்ஸ் வேணாலும் இருந்தால் கூட போட்டுக்கலாம். பாதாமி, முந்திரி, அது எல்லாமே வறுத்து இது மாதிரி நீங்கள் இதோட ஆட் பண்ணிக்கலாம். நல்லா அந்த வெல்லம் வந்து எல்லா இடத்துலையும் படுற மாதிரி கிளறி விட்டுக்கலாம். அவ்வளோதான், நல்லா கிளறியாச்சு. இதை எடுத்து அந்த நெய் தடவின தட்டில் எடுத்து போட்டுக்கலாம். நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுடுங்க சூடாக இருக்கிறப்ப. கை சூடு பொறுக்க முடியலன்னா ஒரு கப்பு வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. இப்போ நம்ம கத்தியால் ஒரு பீசஸ் போட்டுக்கலாம். இதை ஒரு டம்ளர் 100 கிராம் நிலக்கடலைக்கு இவ்வளவு கிடச்சிருக்கு. பாருங்கள், இந்த கத்தி லேசாக கொஞ்சம் நெய் தடவி வச்சுருக்கேன். கொஞ்சம் சூடு ஆறுனது ஒரு 5 நிமிஷம் கழித்து பீசஸ் போட்டுக்கலாம். ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ பீஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப ஆறிடுச்சுன்னா ரொம்ப கெட்டி ஆகிடும், பீசஸ் போட முடியாது. ஒரு 5 நிமிஷத்துலேயே நீங்கள் பீஸ் போட்டுடுங்க.
நீங்கள் நிறையா வாங்கி செய்ய ஒரு 1/4 கிலோ 1/2 கிலோ அது மாதிரி செய்கிறது இருந்தால் கொஞ்சம் பெரிய தட்டில் ஊற்றி செஞ்சுக்கலாம். எல்லாமே பீசஸ் பண்ணியாச்சு பாருங்கள். பீசஸ் போட்டு வச்சுருக்கேன். அவ்வளோதான் பாருங்கள், எவ்வளோ கிறிஸ்பியாக வந்திருக்கு. சத்தம் கேட்குதுங்களா? அவ்வளோதாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். நான் மறுபடியும் அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பாய்.